வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். ரைட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். தட் இஸ் கால்ட் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ் அதெல்லாம் சார் டைமென்ஷனல் அனாலிசிஸ். அதிலே ஆன்சர் இருக்கு பாருங்க. டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், வாட் இஸ் டைமென்ஷன் அப்படின்னு படிக்க போகிறோம். ரெண்டாவது அந்த டைமென்ஷன்ஸை எப்படி நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம், இந்த டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத 2 வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி ஒரு குவான்டிட்டிக்கு எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட். பிஃபோர் தட், வாட் இஸ் டைமென்ஷன்? வாட் இஸ் தி டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த பவர்ஸ் விச் மஸ்ட் பி ரைஸ்ட். எதுக்கு? டு எக்ஸ்பிரஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை, ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? த பவர்ஸ் மஸ்ட் பி ரைஸ்ட். பவர்ஸ் மஸ்ட் பி ரைஸ்ட். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைமென்ஷன்ஸை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. 4 இதாக பிரிக்க போகிறோம். டைமென்ஷன்ஸை 4 குவான்டிட்டியாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் குவான்டிட்டி. செகண்ட் ஒன் இஸ் thermal quantity. Third one is electrical quantity. Then fourth one is magnetic quantities. Mechanical, thermal, electrical, magnetic. இந்த 4 quantities தான் நம்ம பிரிக்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mechanical quantities. ரைட் தானே? ஸோ வாட் ஆர் த மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி பேசிக் குவான்டிட்டிஸ் எல்லாமே எது வந்துடும்? மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு வரப்போகுது. ரைட். ஃபர்ஸ்ட் நான் என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ஏரியா. அப்போ இதில் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு முதல் டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபார் மாஸ் இட் இஸ் கேபிட்டல் எம், ஃபார் லென்த் இட் இஸ் கேபிட்டல் எல், ஃபார் டைம் இட் இஸ் டி. இதுதான் வைட்லி யூஸ். தட் இஸ் பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து 4வது வந்து கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியருடைய சிம்பல் அப்படியே கேபிட்டல் ஏ. அடுத்து என்ன இருக்கு? லைட், இன்டென்சிட்டி ஆஃப் லைட், அதுக்கு அதனுடைய சிடி கேண்டிலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? அதோட யூனிட் மோல் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். தென் ஃபார் டெம்பரேச்சர் யூஸ் கெல்வின். ஸோ இந்த 7 குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆங்கிளுக்கு என்ன சார் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஆங்கிள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன இருக்கு? டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா இஸ் நத்திங் பட் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய இதை வந்து என்ன சொல்லலாம்? குவான்டிட்டின்னு போட்டுக்கோங்க. இதை டைமென்ஷன் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன் நோட்டில் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? இதனுடைய டெரைவ்டு குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கொயர் எடுத்துக்கலாம். வந்துடும் length into breadth. அப்போ what is the unit for length into breadth? It comes meter square. அப்போ meter square அப்படின்னா it is nothing but length. It is nothing but length இல்லையா? அப்போ என்ன இல்லையா? L square. M small m போட்டிருக்கேன், capital M போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. Second one is volume. Second one is volume. What is that? Length into breadth into height. இதெல்லாம் பாருங்க, நான் யூனிட்டையும் டைமென்ஷனே ரிலேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. யூனிட் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்ம டைமென்ஷன் எழுதிடலாம். அப்போ என்ன வந்துடும்? மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ யூ கெட் மீட்டர் கியூப். ஸோ மீட்டர் கியூப் அப்படின்னா வாட் இஸ் தட்? இங்கே நான் எப்படி வேணால் ஒன்று பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியிருக்கா? நான் யூனிட்டை இங்கே கொடுத்துறேன். அப்போ இது கிலோகிராம், இது மீட்டர், இது செகண்ட், இதுக்கு யூனிட் ஆம்பியர், இதுக்கு யூனிட் கேண்டலா, இதுக்கு யூனிட் மோல், இதுக்கு யூனிட் கெல்வின். ஸோ இப்போ வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யூனிட் எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட், அடுத்து டைமென்ஷன் எழுதிருக்கோம். அப்போ வாட் இஸ் தட்? எல் கியூப். அப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலாவை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மஸ்ட் பி லைக் திஸ்: m to the power 0 L square T to the power 0. It must be closed with the square bracket. This is the method to express the dimensional formula. அப்போ என்ன இருக்கு? A m to the power 0, anything to the power 0 1, m T to the power 0 1, so it becomes L square. So similarly I can write here as m to the power 0 L cube T to the power 0. Correct? Yes. Third one is
டிஸ்டன்ஸ் வந்து எதில் வந்துடும், லென்த்தில் வந்துடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்தில் வந்துடும். அப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், we can go with speed. ஸ்பீடுனா என்னன்னு படிச்சிருக்கோம், லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். வாட் இஸ் இட், டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். அப்போ வாட் இஸ் டிஸ்டன்ஸ், இட் இஸ் நத்திங் பட் லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். அப்போ டைமென்ஷன் எழுதுனா ஃபார் லென்த் இட் இஸ் எல், ஃபார் டைம் இட் இஸ் டி. So I can write it as L t to the power minus 1. So which can be written as m to the power 0, L to the power 1, t to the power minus 1. Right? Then fourth one is velocity. ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன வரும், ஒரே ஃபார்முலா தான். ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம்ஸ், வெலாசிட்டிக்கு என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அதனால அதே ஃபார்முலா எழுதிக்கலாம், நான் இங்கே எழுதலை. அடுத்தது என்ன எழுதலாம், டென்சிட்டி. வாட் இஸ் டென்சிட்டி, இட் இஸ் மாஸ் பை வால்யூம். படிச்சிருக்கோமா, மாஸ் பை volume. What is the unit for mass? It is nothing but kilogram by what is volume? It is meter cube. அப்போ கிலோகிராம் அப்படின்றது எங்க இருக்கு, யூனிட் வந்து ஃபார் மாஸ், அதோட டைமென்ஷன் m divided by meter cube length. அப்போ என்ன வந்துடுங்க, l cube. So I can write it as m l cube, m to the power l to the power minus 3. ஏன்னா இங்க இருக்க டினாமினேட்டர்ல இருக்கு, மேல வரப்போ மாறிடும். So I can write it as பாக்ஸ்ல எழுதுனா m l to the power minus 3 t to the power 0. This is the dimensional formula for density. அடுத்து என்ன பண்ணிடலாம், ஏரியா, வால்யூம், ஸ்பீடு, டென்சிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்ஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ், இட் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். எதை படிச்சிருப்போம் நம்ம, நியூட்டன் செகண்ட் லா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டத்துல இருந்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்போம். F is equal to ma. For mass it is என்ன வரும், கிலோகிராம். For acceleration it is nothing but rate of change of velocity. அப்போ velocity by time. அப்போ velocity by time now what is the unit, meter per second square. அப்போ இதுக்கு என்ன எழுதலாம், m மீட்டருக்கு l, s ஸ்கொயருக்கு t to the power minus 2. அப்போ this is the dimension for இது force. ரைட்டா. ஸோ அடுத்தது என்ன பண்ணிடலாம் நம்ம இங்கே, sixth one is work. What is work, force into displacement. What is force, it is nothing but இப்பதான் பார்த்திருக்கோம், ma. What is the unit, kilogram into meter per second square into s ன்றது என்னது, displacement. அப்போ மீட்டர் again. அப்போ இது எப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் by second square. அப்போ what is for kilogram, the dimension is m, for meter it is l square, for time it is t square. Therefore we can write m l square t to the power minus 2. m l square t to the power minus 2. தயவு செஞ்சு சொல்கிறேன், புக்கில் உள்ளதை கடை மனப்பாடம் பண்ணாதீங்க. யூனிட்டை வச்சு எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம படிக்கலாம். ரைட். ஸோ we can move on to the next quantity. ஸோ ஒர்க்கு பார்த்தாச்சு இல்லைங்களா. ஒர்க்குக்கு அடுத்து என்ன வரணும், பவர் கண்டுபிடிக்கலாமா. ஸோ தி செவன்த் ஒன் இஸ் பவர். வாட் இஸ் பவர்? Power is nothing but the rate at which the work is done. அப்போ என்ன வேணும், work done by time. அப்போ work done இங்கே என்ன பார்த்துருக்கோம், this is the unit. அப்போ நான் என்ன எழுதுறேன், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர், இங்கே ஒரு செகண்ட். அப்போ என்ன வந்துடும், ஸோ இது மேலே கொண்டு போனால் s to the power minus 3 வரும். ஃபார் கிலோகிராம் இட் இஸ் மாஸ் m, ஃபார் லென்த் இட் இஸ் l ஸ்கொயர், இங்கே s கியூப் இருக்கு, மேலே வரப்போ என்ன வரும், மைனஸ் t கியூப். ஸோ this is the dimension for power. நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப சொல்றேன், டைமென்ஷன் போடணும் அப்படின்னா யூனிட் தெரிஞ்சிருந்தாலே போதும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். அடுத்து எய்த் ஒன் என்னன்னா எனர்ஜி. அப்படின்ற என்ன படிச்சிருக்கோம், இட் இஸ் நத்திங் பட் சிம்பிளா சொன்னா பவர் இன்டு டைம். வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார் பவர், இட் இஸ் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் கியூப் இன்டு செகண்ட். அப்போ எகைன் என்ன ஆயிடும், ஒரு செகண்ட் கேன்சல் ஆகும். ஸோ யூல் கெட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த டைமென்ஷன், ஃபார் கிலோகிராம் இட் இஸ் m, ஃபார் லென்த் இட் இஸ் l ஸ்கொயர், ஃபார் டைம் இட் இஸ் t to the power minus 2. இப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க, இந்த ஒர்க்குடைய டைமென்ஷனும் இந்த எனர்ஜியுடைய டைமென்ஷனும் எப்படி இருக்கு, ஒன்றா இருக்கா. ஸோ ஆல்ரெடி நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், என்னது, ஒர்க் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஆர் எனர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் தி குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஹேவிங் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன்
ஒவ்வொரு ஆப்ஷனையும் 2 காம்பினேஷன்ஸோட கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சாதான் பண்ணி அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணலாம். ஸோ இது உனக்கு புரியறதுக்காக இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ எனர்ஜி அப்படின்னா நம்ம என்ன இருக்கு, 2 எனர்ஜி படிச்சிருப்போம். ஒன்று கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. What is the formula for kinetic energy? Half mv square. This is nothing but energy possessed by the body. Energy possessed by the body by virtue of its motion அப்படின்னு சொல்லியிருப்போம். For potential energy, it is energy possessed by the body by virtue of its position அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கு நீங்க எம்முக்கு என்ன பண்ணலாம், டைமென்ஷன் போட்டீங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. அப்போ இது வந்துருச்சா, நம்ம இங்கே பாருங்க, இது எம் மாஸ், இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ என்ன மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இங்கே ஒரு மீட்டர். அப்போ எம் எல் ஸ்கொயர் அகெயின் டி டு த பவர் -2, எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. இதுக்கும் எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. அப்போ நல்லா பாருங்க, ஒர்க்குன்னு கொடுத்தாலும் அதான், எனர்ஜின்னு கொடுத்தாலும் அதான், கைனடிக் எனர்ஜி அதான், பொட்டன்ஷியல் எனர்ஜி அதான். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் வந்து என்ன இருக்கும், ஒரே மாதிரியான டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும். அதை நம்ம படிக்கிறப்பே கரெக்டாக எழுதி ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? Then 9th one, I'm taking it for torque. What is torque? இதுவும் நம்ம 11th 10th படிச்சிருக்கோம். Torque is nothing but force into perpendicular distance. Force into perpendicular distance. அப்போ F into S. What is the dimension for, what is the unit for force அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம படிச்சிருக்கோம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ again displacement. So it is அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர். இது டைமென்ஷன் போட்டு பாருங்க, எம் எல் ஸ்கொயர் டி டு த பவர் -2. அப்போ பாருங்க எத்தனை குவான்டிட்டி, 6வது குவான்டிட்டி வந்துருச்சா, 1 2 3 4 5, 5வது குவான்டிட்டியுமே என்னது, ஒரே டைமென்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு டைமென்ஷன்ஸும் எழுதுறப்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், டைமென்ஷன்ஸை எழுதணும், செக் பண்ணணும். எதெல்லாம் சிமிலர் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ், இதெல்லாம் ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸ் இருக்குன்றது ஃபுல்லாக தனியாக ஒரு குட்டி சார்ட் மாதிரி போட்டே வந்தீங்கன்னா அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஃபைனல் எக்ஸாம் ஈஸியாக பண்ணிடலாம். So 10th one is momentum. What is momentum? It is nothing but product of mass into mass and velocity. It is a product of mass and velocity. Mass என்ன வரும், கிலோகிராம், velocity என்ன வரும், மீட்டர் பர் செகண்ட். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், we can write the dimension formula m l t to the power -1, m l t to the power -1. அடுத்தது என்ன எழுத போறோம், we are going to write the 11th one, pressure. What is pressure? It is nothing but force by area. Force acting on a unit area is called pressure. இல்லையா? அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன வரும், இங்கே நமக்கு இருக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது எழுதுறப்ப என்ன வரும், இது மேலே போகிறப்போ -1. அப்போ எம் எல் டு த பவர் -1 டி டு த பவர் -2. தட் இஸ் ஃபார் ப்ரெஷர். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன வரும், ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ த சேம் குவான்டிட்டி, force by area. Force by stress is equal to force by area. அப்போ அதுக்கும் என்ன வரும், அதே யூனிட் தான் வரும். So I can write ml to the power -1 t to the power -2. Then 13th one is strain. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். Stress is nothing but a force acting on a unit area is called stress. அதே இதில் வந்து என்ன இருக்கும், ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கிறோம். ஒரு ரப்பர் பால் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு பாம்பில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னு என்ன ஆகும், தட் வில் என்னது, சைஸ் வில் கான்ட்ராக்ட் ஆர் ரெடியூஸ் அப்படியா இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அப்போ வாட் இஸ் தட் சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப் இட் இஸ் அ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேலேயும் மீட்டர் கீழேயும் மீட்டர். அப்போ என்ன ஆகிடும், மீட்டரும் கேன்சல் ஆகிடும் யூனிட்டில். அப்போ 1ன்னு வரும். எதுக்கெல்லாம் நம்பர்ஸ் வருதோ அதெல்லாம் என்னன்னு சொல்றது, டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. அப்போ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிக்கு வேற எதுனா எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டி. எதெல்லாம் ரிலேட்டிவ்ன்ற டேர்ம் வருதோ அது எல்லாமே என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல அதே குவான்டிட்டி, டினாமினேட்டர்ல அதே குவான்டிட்டி. அப்போ ரெண்டுமே என்ன இருக்கும், அப்படி இருக்கிறது எல்லாத்துக்குமே என்ன வரும், டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி, ரைட்? தென் 14th one, Young's modulus. Young's modulus அப்படின்றது என்னது, it is nothing but stress by strain. It is a constant, depends on the nature of material. It is a constant, depends on the nature of material. அதான் நான் சொல்றேன் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இங்கே டைமென்ஷன் இருக்கு,
ஸ்ட்ரெயினுக்கு இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. அப்போ வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் டைமென்ஷன் ஆஸ் ஸ்ட்ரெஸ். அப்போ நான் இதை எப்படி எழுதிடுறேன், நான் இங்கே இதுபடியே எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியானா கிலோகிராம் பை செகண்ட் ஸ்கொயர் மீட்டர். அப்போ என்ன வந்துடும், எம் எல் டு த பவர் -1 டி டு த பவர் -2. அப்போ பாருங்க, அந்த நான் சொன்ன ஏற்கனவே கொடுத்த கொஸ்டின் மாதிரி தான் வாட் ஆர் த குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஹேவிங் சேம் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு தான் ப்ரெஷர் இன் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரியான குவான்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணலாம். அதே இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கேட்பாங்க, என்னன்னா விச் குவான்டிட்டிஸ் ஆர் நாட் ஹேவிங் சேம் டைமென்ஷன்ஸ். அப்போது 4ல் ஒரு ஆப்ஷன் கட்டாயம் என்ன இருக்கணும், இது நீட் எக்ஸாமாக இருந்தால் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன இருக்கும், 2 ஆப்ஷன். தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹேவிங் சேம் டைமென்ஷன், ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் impulse. What is impulse? இதுவும் நம்ம எல்லாமே லோயஸ்ட் நம்மளோட லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ வாட் இஸ் தட், இட் இஸ் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ ஸ்மால் டைம் பீரியட். அப்போ வாட் இஸ் தட், ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பார்க்குறோம், கிலோகிராம் என்ன வரும், எம் இன்டூ ஏ. அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இங்கே ஒரு செகண்ட். அப்போ என்ன ஆகிடும், ஒரு செகண்ட் கேன்சல் ஆகும். அப்போ வாட் இஸ் அ யூனிட், for mass it is m, for length it is l, for time it is t. So ml t to the power -1, ml t to the power -1, that is nothing but impulse, nothing but impulse. ஓகேவா? ஓகே மாணவர்களே, ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 15 குவான்டிட்டி மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்துருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் மெக்கானிக்கல் குவான்டிட்டி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10-15 மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் பார்க்கலாம், ப்ளஸ் தெர்மல் குவான்டிட்டிஸ் பார்க்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா டைமென்ஷனல் ஃபார்முலாஸையும் யூனிட்டை பேஸ் பண்ணி, ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுக்கு, நம்ம எக்ஸாமுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. அது போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான 11th and 12th போர்ஷன்ஸ், கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ், கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுடைய சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கும். எப்போனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.